ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஜெயிண்ட்னே சொல்லலாம் ஃபோர்ட் கம்பெனி. அந்த கம்பெனி 2022 ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. தற்போது மீண்டும் அதை ரிஸ்டோரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம சீஃப் மினிஸ்டர் சிகாகோ செல்லும் பொழுது அங்கே உள்ள அதிகாரிகள் எல்லாம் பார்த்து ஃபோர்ட் அதிகாரிகள்லாம் சேர்த்து மீண்டும் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கிளியரன்ஸை வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்க போகுது, ஒரு ஃபோர்ட் கம்பெனி எப்படி செயல்பட போகுது என்பது சொல்வதற்காக சிஐடைய சென்னை மண்டலத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீவத்சவ் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். ஸோ ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி. நம்ம சொல்லணும்னா சென்னைக்கு ஒரு பெரிய பொருளாதாரத்துக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கீயாக இருந்தது அந்த காலத்தில் 3 decades முன்னாடி. எப்படி இப்போ மறுபடியும் ரிஸ்டோரேஷன் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க, எப்படி வேலை வாய்ப்புலாம் இருக்க போகுது? சென்னை ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி ஆங்கிள் இருந்து நீங்கள் பார்த்தா சென்னை தான் டிட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறா. ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி நிஜமா பார்த்தா ஒரு ஐ திங்க் 1994 மிட் 90s வந்த தமிழ்நாடுக்கு. தமிழ்நாட்டில் முதல் ஆட்டோமோட்டிவ் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி தான். ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருந்தா. பட் ஒரு பாயிண்ட் மேலே 2022 க்ளோஸ் பண்ணோம். ஸோ நம்ம தமிழ்நாடு எப்போதும் ஸ்டேட் ஆங்கிள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா புது இன்வெஸ்டர்ஸ் பார்ப்பா. தமிழ்நாடுல என்ன வித்தியாசம்னா இருக்க இன்வெஸ்டர்ஸோட ஃபாலோ பண்ணி மின் வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸோட ஃபாலோ பண்ணி கான்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் மெயின்டைன் பண்ணுறேன். விஷயம் எப்படின்னா இப்போ சிஎம் போய் அந்த விசிட்டில் அவ பப்ளிக்காக சொல்லியிருக்கா ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி திருப்பி சென்னைக்கு வரப்போகிறா. அதில் ஒரு 2 லட்சம் வண்டிக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி செட்டப் பண்ண போகிறா. ஃபோர்ட் மோட்டார் கம்பெனியோட ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி 2022 க்ளோஸ் பண்ணான். பட் அது இந்த வருஷத்தில் பார்த்தா ஜிசிசி கூட இருந்தது. ஜிசிசியில் 12,000 பேர் தமிழ்நாட்டில் சென்னையில் ஒர்க் பண்ணுறான். இது தவிர இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் இது கூட அவ கமிட் பண்ணிருக்கா. அது எப்போ வரும்னு தெரியாது. பட் 2-3 வருஷத்துல எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஆங்கிள்லேருந்து ஒரு லைன் செட்டப் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கா. இது பெரிய விஷயம். ஏன்னா இதோட அர்த்தம் என்னன்னா எப்போதான் ஒரு ஸ்டேட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்ல பார்த்தா எவ்வளோ கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்றா, வெளியூர்லேருந்து எவ்வளோ பேர் வந்து இன்வெஸ்ட் பண்றா, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றா, எவ்வளோ மக்கள் எவ்வளோ பேருக்கு வேலை வரப்போகுதுன்னு பார்க்குறா. பட் சில கம்பெனி விட்டு போன கம்பெனியை திருப்பி கொண்டு வரது அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் இது சிஎம் நிஜமா அங்கே போயிட்டு அவரோட இனிஷியேட்டிவ்னால அவ ஓரளவு கமிட் பண்ணிருக்கா. பட் இதுக்கு முன்னால இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்லாம் போய் நிறைய தரம் பேசி அந்த பேச்சுவார்த்தை ஒரு 10 தரம் 20 தரம் பேசின அப்புறம் தான் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு அவ தயாராக இருப்பான். ஸோ இது நிஜமா இது ஒரு மேஜர் அச்சீவ்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்டோட. இந்த கிராக் டவுன், அதாவது ஒட்டுமொத்தமாக குளோபல் லெவல்லே ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து கிராக் டவுனாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போல தமிழ்நாட்டுக்கு மீண்டும் அவங்க ரீஸ்டோர் வர்றதுனால பொருளாதார ரீதியிலையும் நம்ம வந்து ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கோ இல்லை நம்மளுக்கு வேலை வாய்ப்புக்கோ இல்லை பேக் வர்றதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து எல்லாத்துக்குமே நம்ம இதை வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி ஆங்கிலத்தில் டியர்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கார் கம்பெனி கார் பண்ணுவா. பட் அந்த கார் கம்பெனி சப்ளை பண்ணதுக்கு சப்ளையர் கம்பெனிஸ் இருப்பா. அந்த சப்ளையர் கம்பெனிக்கு சப்ளையர் கம்பெனி, அந்த கம்பெனிக்கு இன்னொரு சப்ளையர் இருப்பா. ஸோ நீங்கள் வேலை எம்ப்ளாய்மெண்ட்னு பார்த்தா எம்ப்ளாய்மெண்ட் ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்கும். கார் கம்பெனியில் இவ்வளோ பேர் இருப்பா. பட் டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் இந்த செயின் பார்த்தா நிறைய பேர் இருப்பா. ஸோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு பெரிய பூஸ்ட். ஏன்னா அந்த சப்ளையர் கம்யூனிட்டி அந்த என்டையர் கம்யூனிட்டிக்கு ஃபோர்ட் வந்தால் ஒரு பெனிஃபிட் வரும். இப்போ சிஎமோட இந்த ட்ரிப்பு நிறைய கம்பெனிஸ் பார்த்துருக்காங்க, நிறைய இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு இது சொல்றேன், 17 நாள்ல ஐ திங்க் 19 MOU சைன் பண்ணிருக்கா. ஆனா ஐ திங்க் 22 கம்பெனியை மீட் பண்ணிருக்கா. அதுல சிலது MOU வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விசிட்ல வரல, பட் கண்டிப்பா வரும். ரொம்ப தேங்க்யூ சார். பர்டிகுலர்ல அந்த ஃபோர்டு வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு தரப்போகிறது, பொருளாதாரத்தை மீட்டு தரப்போகிறது. அதுக்கு சிஐ இது எப்படி சார் பார்க்குது, எப்படி அப்சர்வ் பண்ணுது? ஒட்டுமொத்தமா இந்த வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாம ஸ்டேட்டோடைய எக்கானமிக்கல் லெவல் எப்படி இருக்க போகுது? கவர்மெண்ட் ஆங்கிள் இருந்து நான் சொல்றேன், கவர்மெண்ட் கன்சிஸ்டண்டா இருந்திருக்கா.
ஸோ கவர்மெண்ட்டோட இண்டஸ்ட்ரியல் பாலிசி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா? சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கு பேப்பர் நியூஸில் வரும், ஃபங்க்ஷன் வச்சு அனௌன்ஸ் பண்ணுவா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. பட் அது தவிர அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபாலோ அப் பண்ணி நிஜமா ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் ஆகுதா, நிஜமா அவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் ஆகுதான்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஸ்பெஷலாக பார்க்குறேன். ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ப்ரோசஸ் ஆட்டம், முதல்லேருந்து கட்சி போட ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அது மூலமாக தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வருது. தேங்க்யூ ஸோ மச் சார். சிஏஏ இதை ரொம்ப கவனமாகவும் கவனிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா 30 வருஷம் இங்கே இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு நிறுவனம் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய மறைமலை நகரில் அவங்களுடைய ரீஸ்டோர் பண்ண போகிறாங்க. அது வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், அதே போல் மாநிலத்தினுடைய வளர்ச்சி, அதே போல் கடல் சார்ந்து இது ஏற்றுமதிக்கான எல்லா வழிவகைகளையும் கொண்டு வருவதற்கான வழிமுறைகளை அரசும் மேற்கொண்டு வருகிறது. அதுக்கு ஃபோர்ட் நிறுவனமும் முழு ஒத்துழைப்பை தர தயாராக இருப்பதாகவே முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் நமக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி. ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் நியூஸ் 18 செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.